Hi dears, welcome back to our channel. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல புரட்டாசி ஸ்பெஷல் அதுவும் எக்லெஸ் ப்ரௌனி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். மோஸ்ட் ஆஃப் எக்லெஸ் ப்ரௌனில காமனா வர ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா crinkle top வராது, தென் ஹார்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம சீக்கிரமா ட்ரை ஆயிடும். கிராக் வந்து அதிகமா இருக்கும். சோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாம ரொம்பவே ஃபஜ்ஜியா கூயியா எப்படி எக்லெஸ் ப்ரௌனி செய்யறதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். I will promise இந்த மாதிரி எந்த மிஸ்டேக்கும் இல்லாம என்னோட வீடியோல பார்க்குற மாதிரியே ஃபஜ்ஜி ப்ரௌனி உங்களுக்கும் வரும் அப்படின்றதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். ஸோ ரொம்ப நாளா நீங்க கேட்டுட்டே இருந்த எக்லெஸ் ப்ரௌனி ஃபைனலா இறக்கியாச்சு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வெயிட் பண்ணுங்க. இதில் நான் என்னெல்லாம் ஆட் பண்ணாமல் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா? வித்தவுட் கர்ட், கொக்கோ பவுடர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் அண்ட் சுகர். ஸோ இது எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு தான் இந்த எக்லெஸ் ப்ரௌனி வந்து நான் செஞ்சுருக்கேன். ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 130 கிராம் வந்து டார்க் காம்பவுண்ட் வந்து எடுத்திருக்கேன். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சாக்லேட் வந்து இந்த மாதிரி நல்லா ஷைனிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், திரிஞ்சு போன மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளுடைய ப்ரௌனி ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ மெல்ட் பண்ணும்போது கவனமாக மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 செகண்ட்ஸ் வரைக்குமே வச்சாலே சீக்கிரமாக வந்து மெல்ட் ஆகிடும், பிகாஸ் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறதுனால. இப்போ இது கொஞ்சம் சூடாக இருக்கும், அதை அப்படியே ஓரமாக வச்சுக்கோங்க. கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா இது கூட வந்து பார்த்திங்கன்னா 120 ml வந்து மில்க் மேட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது கண்டென்ஸ்டு மில்க். நான் வந்து அமுல் பிராண்டோடைய இதை எடுத்திருக்கேன். ஸோ ஒன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா விஸ்க் ஆர் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து விஸ்கிலே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேச்சுலா இன்சர்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் ரொம்ப ஜென்டலாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வெனிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ஓவர் மிக்ஸ் பண்ணவே கூடாது, ஜென்டலாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மேபி உங்களுக்கு நான் மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கலாம். நான் வந்து ஸ்பீட் மோட் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. நான் ரொம்பவே ஜென்டலாக தான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். எல்லாமே ஓரளவுக்கு கம்பைன் ஆனதுக்கப்புறமா விஸ்கை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்பேச்சுலா வந்து இதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் இருக்க பேட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தட்டினோம் அப்படின்னா எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்பேச்சுலா இன்சர்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா விஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணும் போது அது ரொம்ப வேஸ்டேஜ் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா விஸ்கை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்பேச்சுலா வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பேச்சுலா வந்து இன்சர்ட் பண்ணி விஸ்கில் இருக்க எல்லா பேட்டருமே ரிமூவ் பண்ணிக்கோங்க கம்ப்ளீட்டாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கூட நான் 55 கிராம் வந்து மைதா வந்து ஆட் பண்ணி அதுவுமே நல்லா வந்து ஜென்டலாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணும்போது பேட்டர் ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்கும். மிக்ஸ் பண்ண அது கொஞ்சம் லூஸ் ஆகும். ஸோ இன்னுமே உங்களுடைய பேட்டர் வந்து ரொம்ப திக்காக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து மில்க் ஆட் பண்ணி லூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டர் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சமாக லூஸாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் கன்சிஸ்டன்சி. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஜென்டலாக வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணி நல்லா வந்து லூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது. நான் வந்து மில்க் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து லூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 250 கிராம்லேருந்து 300 கிராம்ஸ்குள்ளே இருக்க ப்ரௌனி வந்து கிடைக்கும். எக்லெஸை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். எக் வச்சு பண்ணுற ரெசிபியோட எக்லெஸ் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் எக்லெஸ் வந்து ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஒன்ஸ் நீங்கள் எடுத்தோன்னே 1/2 kg 1 kg போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி 1/4 kg ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எக்லெஸை பொறுத்த வரைக்கும் காமன் நம்ம ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடியில் வந்து தீஞ்சு போயிடும், அப்படி இல்லைன்னா crinkle top வராது. மேலே வந்து பார்த்திங்கன்னா கிராக் கிடைக்கும், ஹார்டாக இருக்கும், ரொம்ப ட்ரை ஆகிடும் பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எக்லெஸை பேக் பண்ணும்போது கிடைக்கும். நார்மலாக எக்லெஸை பேக் பண்ணும்போது நமக்கு ட்ரை ஆகிறது காமன் தான். பட் வந்து நம்ம ப்ரௌனியில் அந்த மாதிரி ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா அது சாப்பிட நல்லா இருக்காது. நம்ம பேக் பண்ணி எடுக்கும் போது சூடாக இருக்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒன்ஸ் நம்ம கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணதுக்கப்புறம் சீக்கிரமாக ட்ரை ஆகிடும், ரொம்ப ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே நானுமே வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன், நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சாப்பிட முடியாத அளவுக்குலாம் வந்து பேக் பண்ணி எடுத்திருக்கேன் பிகினரில். ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுன்றதுக்காக தான் நான் எப்போவுமே ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் 1/4 kg மெஷர்மெண்ட்டில் வந்து கொடுப்பேன். ஒன்ஸ் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா 1/4 kgலேருந்து 1/2 kg 1 kg அந்த மாதிரி வந்து நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வேஸ்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும். இப்போது லெவல் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து பார்த்திங்கன்னா ஓடிஜியில்
180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமா பேக் பண்ண வச்சுக்கோங்க. டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 20 to 25 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு. ஒவ்வொரு ஓடிஜிக்கும் டைமிங் வந்து டிஃபர் ஆகும். உங்களுக்கு எவ்வளோ நேரத்தில் பேக் ஆகுதுன்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் இது கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நான் வந்து பீஸ் போட்டு காட்டுறேன். வந்து பார்த்திங்கன்னா மிட் நைட்டில் தான் இந்த எக்லெஸ் ரெசிபி வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். கிளாரிட்டி அந்தளவுக்கு தெரியல. ஸோ அதுக்காக தான் இந்த அளவுக்கு ஜூம் பண்ணி உங்களுக்கு கிரிங்கிள் டாப் எப்படி வந்திருக்குன்னு காமிச்சிட்ருக்கேன். பீஸ் போடும்போது எந்த அளவுக்கு ஃபஜ்ஜியாக இருக்குன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் சொல்கிறத விட. ஸோ இப்போ இது நல்லா கூல் டவுன் ஆகட்டும். இப்போது கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் உங்களுக்கு பீஸ் போட்டு காட்டுறேன். நல்லா டீமோல் பண்ணி எடுத்துக்கோங்க. டீமோல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக டீமோல் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கிராக் ஆகிடும். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்காங்கன்னு பார்க்கலாமா? நான் வந்து இந்த வீடியோவில் டின் சைஸ் வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் 1/4 kg ரெசிபி நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 2 இல்லை 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ரெகுலராக நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு என்ன டின் சைஸில் நான் வந்து பேக் பண்ணியிருக்கேன்னு தெரியும். டின் சைஸ் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கட் பண்ணும் போதே எந்த அளவுக்கு ஃபஜ்ஜியாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கட் பண்ணதுக்கப்புறமா பீஸ் வந்து எடுத்து காட்டுறேன். ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது இந்த எக்லெஸ் ப்ரௌனி. நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் வீடியோவில் பார்க்குற மாதிரி உங்களுக்குமே அவுட்புட் வர்றதுக்கு நான் கேரண்டி. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன் ஆஃப் மை சீக்ரெட் ரெசிபி. எக்லெஸில் நிறைய வெர்ஷன் இருக்குது. இதே மாதிரி வித்தவுட் கண்டென்ஸ்டு மில்க் அண்ட் கர்ட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வேணும்னா மறக்காமல் ரெசிபின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இந்த வீடியோ வந்து எடுத்திருந்தேன். ஒரு பீஸ் வந்து பேக் பண்ணதுக்கப்புறம் நானே வந்து சாப்பிட்டுட்டேன். ஸோ வீடியோ எடுக்கணுன்றதுக்காக மீதி பீஸ் வந்து அப்படியே வச்சுருந்தேன். ஸோ பார்க்கவே எந்த அளவுக்கு ஃபஜ்ஜியாக வித் கிரிங்கிள் டாப்போடு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பை டியர்ஸ்.